நான் தான் தாருக்குட்டியின் அப்பா. வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நம்ம தோட்டத்துக்கு போவோம். இதுதான் தாருவின் தோட்டம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாழைத்தோப்பு போட்டிருக்கோம். வாழைத்தோப்புக்கு பார்த்திங்கன்னா தண்ணி பாய்க்கிறதுக்காக என்னோடய மோட்டரை போட்டுட்டு அது இந்த மோட்டர்லேருந்து ஓஸு போட்டு இன்னொரு வயலுக்கு நாங்கள் பாய்ச்சிக்கிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா மோட்ரு போட்டுட்டாச்சு. இது நம்ம தோட்டம் தான். அது ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா அப்படி இயற்கையாக நம்ம ஒவ்வொரு மரத்தையும் இப்படி பார்த்துட்டு அந்த தண்ணி கொட்டுற இடத்தையும் நம்ம பார்த்துட்டு நம்ம இதுதான் பார்த்திங்களா ஓசு தண்ணி கொட்டுது பார்த்திங்களா, இப்படி தான் அந்த ஓசு மூலயமா தண்ணி வந்துட்டு இந்த இயற்கையை அந்த ஓசுலேருந்து தண்ணி வந்துடுச்சு. அந்த தண்ணியை நம்ம இயற்கையாக ரசிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த மரத்தை எல்லாத்தையுமே ரசிச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டு அப்படியே ஒவ்வொரு மரமாக பார்த்துட்டு நம்மளோட தாரை எப்படி இருக்குது எல்லாத்தையும் அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு விவசாயம்னா ரொம்ப பிடிக்கும். நல்லாவே நானாகவே பார்த்துட்டு நானாகவே இந்த ஊசி கிசு எல்லாமே நானே பண்ணிவிட்டு தார் இது வந்து பார்த்திங்கன்னா ஏலரிசி பார்த்திங்கன்னா இப்போதைக்கும் வர விளைச்சலாக இருக்குது. இன்னும் ஒரு வாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா காய வெட்டிடுவோம். வெட்டிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே ஒரு ஏக்கர் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து இந்த தண்ணி பாயுது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மரத்தையும் ஃபுல்லாக அந்த இடத்த போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த இயற்கையாக இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு நான் காமிக்கிறது வந்து ஒரு மரம் தான் காமிச்சிருக்கேன். நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 1600 மரம் ஒன்று இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.